மென் அண்ட் விமென், ஆண்கள், பெண்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த உடல் வந்து கெமிக்கலால செய்யப்பட்ட ஒரு ராபோட் மாரி அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ கெமிக்கலால செய்யப்பட்டதுல இந்த கெமிக்கல் காம்போசிஷன் இருந்தா அது பெண். இந்த கெமிக்கல் காம்போசிஷன் இருந்தா அது ஆண் அப்படின்னு இந்த ஹார்மோன்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது ஆண் அப்படின்ற மாதிரியான பிரிவினைகள் இருக்கு. அப்போ இந்த உடல் வந்து மின்காந்த ஆற்றல்ல இயங்கும். அதே மாதிரி பஞ்சபூத ஆற்றல் நீங்க வாழுற இடத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் என்ன அமையும்? நம்மளுடைய உடல் அமைப்பே வந்து அமையும். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, ரேஸஸ் எல்லாம் பிரிஞ்சு இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு ரேஸ்ல இருக்கவங்க ஒரு ஒரு மாதிரி உடல் அமைப்பு இருக்கும். காரணம் அந்த நிலப்பரப்புடைய பஞ்சபூத ஆற்றல் அப்படி இருக்கு. அப்படி இருக்கிறதுனால தான் அவங்களுடைய உடல் தோற்றமும் அப்படி இருக்கு. அதே மாரி அவங்களுடைய ஃப்ரீக்வென்சி அப்படி இருக்கிறதுனால, அவங்களுடைய எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படி இருக்கிறதுனால, அவங்களுக்கு அந்த குணநலன்களும் அப்படி இருக்கு. அப்போ ஆண், பெண் அப்படின்னும்போது ஒரு பெண் உடலுக்கு இந்த மாதிரியான சுரப்பிகள் இருக்கணும். ஆண் உடலுக்கு இந்த மாதிரியான சுரப்பிகள் இருக்கணும் அப்படின்றது தான் விதி. இயற்கை விதி. செயற்கைன்னு சொல்லலாம். அது எப்படின்னு நான் சொல்றேன். இப்போ கெமிக்கலி நம்ம நம்மளுடைய ஹார்மோன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி ஒரு ஆண் பெண்ணாகவும், பெண் ஆணாகவும் வேறு பாலினங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் வேறு வகையிலயும் மாறக்கூடுமா அப்படின்னு கேட்டா மாறக்கூடும். ஸோ கெமிக்கல்ஸ் மாறும். அப்போ எக்ஸ்டர்னல் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்ம பாடிக்குள்ள இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டா ஆகும். இப்போ வெளியில எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. அது ரொம்ப நல்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. காந்த ஆற்றல் இருக்குன்னா, மனசு அமைதியா இருக்கும். இல்லையா? நல்ல எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் இருக்கும். நல்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அமைதியா இருக்கும். இல்ல நல்ல அ அசிடிக்கா இருக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கீங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அப்ப என்ன ஆகும்? ஒரு எரிச்சல் இருக்கும். இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஒரு பதற்றம் இருக்கும். அந்த மாதிரி. வேற மாதிரியான ஃப்ரீக்வென்சிலலாம் போனீங்க, உங்க உடம்பு ஒத்துக்கல அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு கோபம் வரும். உடல் உஷ்ணமாற மாரி, எரியிற மாதிரி தோணும். அந்த மாதிரி. சில பேருக்கு சில கோயில்களுக்கு போனா கூட ஒத்துக்காது. அங்க போனா எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க. அவங்களுக்கு கோவமா வரும். அந்த மாதிரி எவால்வ் ஆகாதவங்க சில பெரிய கோயில்களுக்கு, பழமையான கோயில்களுக்கெல்லாம் போனாங்கன்னா, எவால்வ் ஆகாதவங்க, நெறைய ஆல்கஹால் கன்சம்ப்ஷன் பண்றவங்க, அங்க போனாலே எரிஞ்சு விழுவாங்க. ஏன்னா உள்ள ஃபுல்லா ஆசிடா அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கும் பேட்டரி வேலை செய்யும். அவங்களும் கிட்டத்தட்ட லைட் பீயிங் மாதிரி தான். ஆனா அப்போ தரவுகள் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும்ல. அதீதமா வச்சிருப்பாங்க. அங்க போனீங்கன்னாவே எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க. கால்ல சுடு தண்ணி ஊத்துன மாரி, இப்போ போலாம், நகரலாம் அப்படின்ற மாதிரி நடந்துப்பாங்க. இந்த எவால்வ் ஆகாதவங்களுக்கு எல்லாமே ஒரு அப்டேட்டட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள போம்போது பார்த்தீங்கன்னா, இரிட்டேட் ஆகும். அவங்களுடைய அசிடிக் ஹார்மோன்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து ட்ரிகர் ஆகும். கோவப்பட்டுட்டே இருப்பாங்க. அந்த தன்னிலையில வந்து அவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கு. இப்போ குண்டலினி ப்ராசஸ் பண்ணும்போது எப்படி சிஎஸ்எஃப் மேலே கீழ போயிட்டு வரும்போது ரேடியேஷன்ஸ் அதிகமாகுது. ஒரு அணு உலை மாதிரி நம்ம உடல் செயல்படுதோ, அதே மாதிரி தரவுகள் வெளியேறுதோ, அதே மாரி இந்த இயற்கைக்குமே வந்து இந்த இயங்கியல்ல கோர் சுத்தும்போது தரவுகள் வெளியேறும். ரேடியேஷன்ஸ் வெளியேறும். ஸோ நாம என்ன பண்ணணும்? எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி நல்லா வச்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். அப்போ எவால்வ் ஆனவங்களுக்கு அது சாதகமா இருக்கும். எவால்வ் ஆகாதவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த ஃபீல்டு. இப்போ 2 சன் அப்படின்னு நீங்க ஆர்டிஃபிஷியல் சன் ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வந்து 2 சன் இப்ப நீங்க வச்சீங்கன்னா, மனிதர்கள் வந்து அ எப்பவுமே நல்ல எலக்ட்ரிக் ஃப்ளோ இருக்கும். எலக்ட்ரான் டிஸ்சார்ஜும் இருக்கும். எலக்ட்ரிக் ஃப்ளோவும் நல்லா இருக்கும். ஆனா மைண்ட் வந்து அமைதியா இருக்கும். காமா இருக்கும். எப்பவுமே டிஎம்டி வந்து சுரந்துட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை போயிடும். மனுஷங்க ஒல்லியா ஆறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த மாதிரி. அப்போ நீங்க 3 கட் பண்றீங்கன்னாலே, இங்க பெண் உடல்ல இருக்கக்கூடிய மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் வந்து மாறும். இரவு, பகல் அப்படின்னு இருக்கிறதுனால தான் என்ன ஆகுது? இந்த மாதிரியான அமைப்பு. அப்ப இரவு, பகல் அப்படிங்கிறது இல்ல. அப்படின்னா, அ ஆண், பெண் அப்படிங்கிற தன்மையிலே என்ன ஆகும்? சில மாற்றங்கள் உள்ளுக்குள்ள இருக்க கெமிக்கல்ஸ்ல சில மாற்றங்கள் மாறும். இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இருக்கிறதுனால தான் நான் பெண்ணாக இருக்கேன். அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இருக்கிறதுனால தான் இன்னொருத்தர் ஆணா இருக்கார். சரிங்களா? அப்போ ஒரு கடினமான சூழ்நிலைய வந்து ஒரு பெண் எதிர்கொள்றாங்க அப்படின்னும்போது என்ன ஆகுது? அவங்களுக்குள்ள ஒரு ஆண் தன்மை வருது.
ரொம்ப கடினமான சூழ்நிலைகள் எல்லாமே எமோஷனலா நெறைய கஷ்டங்கள அனுபவிச்ச ஒரு ஆணுக்கு என்ன மாதிரியான மாற்றம் வருதுன்னா, அவருக்குள்ள இறுதியா ஒரு பெண் தன்மை குடியேறுது. மத்தவங்கள காயப்படுத்த மாட்டேங்கிறார். மத்தவங்க உணர்வுகள அவர் புரிஞ்சுக்கிறார். ஸோ இதுதான் முழுமை அடையறது. ஒரு கடைசியில ஒரு அ பெண்ணுக்கு ஒரு மஸ்குலைன் டச் அப்படி வர்றது. கெரியர் ஓரியன்டடா போறது, கோல் ஓரியன்டடா போறது அந்த மாரி. ஆணுக்கு கொஞ்சம் எமோஷனலா இன்டெலிஜென்ஸ் வர்றது, புரிதல் வர்றது இதெல்லாமே. இதுதான் முழுமை அடையறது. இப்போ வெளிப்புறத்துல நாம மாற்றம் நிகழ்த்துறோம்னா, அது சமநிலையில இருந்துச்சுன்னா, ஆண் ஆணாகவும், பெண் பெண்ணாகவும் இருப்பாங்க. இல்ல சமநிலை தவறுதுன்னா, இதுலயும் மாற்றங்கள் வரும். எவல்யூஷன் டைம்ல அ கிட்டத்தட்ட முக்கியமான 3 த்ரெட் வந்து வரும். 1 நீங்க யூனிவர்ஸ் 25 அப்படின்ற எக்ஸ்பெரிமெண்ட்ட போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். எவால்வ் ஆற டைம் வந்து அதுக்கப்புறம் மக்களுக்கு வந்து அந்த கேயோஸ் டைம், அவேக்கனிங் டைம் எல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு விரக்தி வந்து அடுத்த ஜெனரேஷனே வந்து கைவிட்டுருவாங்க. அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சரயே விட்டுட்டு வந்து அவங்க போயிடுவாங்க. அந்த ஒழுங்குமுறை அப்படிங்கிறது சமூக ஒழுங்குமுறையே வந்து இருக்காது. அது உடைஞ்சிரும். அந்த சமூக கட்டமைப்பு உடையும்போது என்ன ஆகும்னு சொன்னா, அடுத்த தலைமுறை இருக்காது. அந்த மரபுல அடுத்த தரவுகள் வந்து கடத்தப்படாது. மரபே பலவீனப்படும். எதுலயுமே அந்த ஒழுங்குமுறைய அவங்க கடைப்பிடிக்கவே மாட்டாங்க. இது ஒரு த்ரெட். இன்னொரு த்ரெட் என்னன்னா, கிட்டத்தட்ட அந்த காலத்துலலாம் 9 அங்கீகரிக்கப்பட்ட பாலினங்கள் எல்லாம் இருந்திருக்கு. ஸோ அதுல எந்த குறைகளும் இல்லை. இருந்தாலும் பெரும்பான்மை ஆண், பெண்ணுன்னு இருக்கும்போது தான் அடுத்த ஜெனரேஷன் என்ன ஆகும்? உருவாகிட்டே போகும். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல, இந்த மாதிரியான பிரச்சனைகள் பாலினங்கள்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. எவல்யூஷனோட ஒரு சைடு எஃபெக்ட் இது. அதே மாரி 3வது பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே இனி வரும் காலங்கள்ல ஏன்னா ஆண்கள் எல்லாம் சமநிலை அடைஞ்சிருவாங்க. சமநிலை அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க குழந்தை பெற்றுக்கொள்ளும் போது என்ன ஆகும்? பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் பெண் குழந்தையாவே பிறக்கும். 2 பேருமே முழுமை அடைந்தவர்கள். பிறக்கிற குழந்தைகள் இந்த இயங்கியல்ல முழுமை அடைந்த ஒரு உடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் உடல் தான். ஆண் உடல் ஒரு கடத்தி. அது வந்து அசிடிக்கா இருக்கும். அது வந்து தரவுகள கடத்தக்கூடிய ரீகிரியேஷனல் பர்ப்பஸுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு உடம்பு. இந்த பெண் உடல் அப்படின்றது எல்லாத்தையும் கரைக்கிறதுக்காகவே ஆல்கலைனா படைக்கப்பட்ட ஒரு உடல் இது. அதனால தான் கல்யாணம் எல்லாம் பண்ணி வைப்பாங்க. பெண் எந்த வீட்டுக்கு போய் கல்யாணம் பண்ணி வளர்றாங்களோ, அவங்களுடைய தரவுகள் எல்லாமே இவங்க வந்து நியூட்ரலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். பெண்ணுடைய அந்த உடலே என்ன ஆல்கலின் தானே, கார்ப்புத்தன்மை தானே. ஸோ அப்படி இருக்கும்போது, அ அதீதமாக பெண் குழந்தைகள் மட்டுமே பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அப்படியே போச்சுன்னா, சமநிலை சீர்கெடும். ஆண் குழந்தைகளுடைய விகிதமும் அதிகமாகணும் அப்படின்னா, நாம் என்ன பண்ணணும்? ஆற்றல் சமநிலை பண்ணி, ஆணும், பெண்ணும் கிட்டத்தட்ட ஒரு 28 வயதுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிற மாரி. அந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் கொண்டு வந்தா, ஆண் வந்து ஹைலி அசிடிக்கா இருக்கும்போதே கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆற்றல் சமநிலை இருக்கும்போது, கெமிக்கல் பேலன்ஸும் இருக்கும்போது, எந்த கிரைமும் நடக்க போறதில்ல மோஸ்ட்லி. எல்லாருமே வந்து பேலன்ஸ்டா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது யாரும் யாரையும் கொடுமைப்படுத்த போறது கிடையாது. இன்னொருத்தவங்கள வந்து கஷ்டப்படுத்த போறது கிடையாது. டொமஸ்டிக் வயலன்ஸ், மேரிட்டல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எதுவும் வராது பெரும்பான்மையா. அப்ப எல்லாருமே நித்தியமா சந்தோஷமா வாழலாம். பிறக்கிற குழந்தைகளும் எப்படி இருக்கும்? ஆண் குழந்தைகளும், பெண் குழந்தைகளும் சம விகிதத்துல வந்து பிறக்கும். இல்ல இப்படியே இந்த சொசைட்டி வந்து ஒழுங்குமுறை இல்லாம போகட்டும் அப்படின்னு விட்டீங்கன்னா, பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே அதீதமா பெண் குழந்தைகளாவே பிறக்கும். ஆண்கள் மெச்சூர் ஆயிட்டே போவாங்க. பெண்களும் மெச்சூர் ஆவாங்க. நல்லா எவால்வ் ஆனாலும், அடுத்த தலைமுறை அப்படிங்கிறது கேள்விக்குறியா வந்து நிக்கும். ஏன்னா, ஒரு ஜெனடிக் அப்டேட்ன்னு நீங்க குடுக்கறது வெறும் ஜீன்ல வந்து நான் எவால்வ் ஆகிட்டேன் அப்படின்றது மட்டும் இல்ல. அடுத்த தலைமுறைக்கு நீங்க அத கடத்தணும் இல்லையா? நீங்க நல்லா வாழ்ந்து, அந்த வாழ்வியல் முறையில நீங்க வந்து இலக்கணம் எழுதணும் இல்லையா? அப்பதானே அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். நான் வந்து அறிவாளி ஆயிட்டேன், நான் புத்திசாலி ஆயிட்டேன், நான் வந்து என் சொந்த கால்ல நிக்கிறேன், நான் வந்து பிசினஸ் பண்றேன், நான் ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஆயிட்டேன். இந்த சொசைட்டி சொல்லக்கூடிய எல்லா நார்ம்ஸ்லயும் நான் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னாலுமே, நீங்க குழந்தை பெற்று உங்க மரப கடத்தலைன்னா அடுத்த தலைமுறைக்கு சொசைட்டியே இருக்காது.
இது பிற்போக்குத்தனமான ஒரு எண்ணமா கூட இப்ப தெரியல. ஆனா அறிவியலாளர்களுக்கு இத பற்றி அறிவு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இது எவ்ளோ முக்கியமான ஒரு விஷயம்னு புரியும். எல்லாருமே அந்த ஃபேமிலி அப்படின்ற கட்டமைப்ப விட்டுட்டு போனீங்க அப்படின்னா, அ எல்லாருமே ரோபோட் மாதிரி ஆயிடுவீங்க. எமோஷன்ஸ் இருக்காது. இன்னொரு விஷயம், உங்களோட லைஃப் ஸ்பேன் குறையும். டோபமைன் வந்து வேற விதத்துல தேட ஆரம்பிப்பீங்க. இன்னும் மோசமான வகையில சமூகத்த வேறு வழிக்கு அது கொண்டு போகும். எவால்வ் ஆன ஆண்கள்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி பெண் குழந்தைகள் தான் பிறக்கும். காரணம் வந்து அவங்க எவால்வ் ஆகிட்டாங்க அப்படின்றதுனால. நம்ம இப்போ இருக்கிற இதுல வந்து ஆண்கள வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்? அந்த தரவுகள வந்து நம்ம காப்பாத்தி வச்சுக்கணும். அதே மாரி பெண்கள் முன்னேற்றம் முக்கியம். ஆனா பெண்கள் முன்னேறியாச்சு. ஆண்கள் இன்னும் கொஞ்சம் பக்குவப்படணும். மன ரீதியா அவங்க பக்குவம் அடைஞ்சா போதும். ஆனா உடல் ரீதியா அவங்க ரொம்ப பக்குவம் அடைஞ்சுட்டாங்கன்னா என்ன ஆகும்? உடலும், மனமும் பக்குவம் அடையுது. ஆனா பெண் குழந்தைகளா பிறக்க ஆரம்பிக்குது. அதனாலதான். கொஞ்சம் முன்னாடியே மன ரீதியா அவங்க பக்குவம் எய்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாங்கன்னா, அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். எல்லாருமே எவால்வ் ஆகி சக்சஸ்ஃபுல்லா அவங்க பிளட் லைன்ல வந்து நான் கடைசி ஆளு, நான் வந்து சக்சஸ்ஃபுல்லா வர்றது அப்படின்றத வந்து அவங்க எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னா, ஃபினான்ஷியலா நான் எக்கனாமிக்கலா என்ன ஆகுறேன்? நான் பெரிய ஆளா இருக்கேன். அதுதான் வந்து என்னோட சக்சஸ் அப்படின்னு நெனைக்கிறாங்க. கிடையாது. நான் வந்து அவங்க பண்றதெல்லாம் இல்லாம, நான் புது வழியில வந்து என்னோட வாழ்க்கை முறைய வந்து நான் நடத்திக்கிறேன். ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கேன். ஏதோ ஒரு கலையிலயோ, ஏதோ ஒரு துறையிலயோ என்னுடைய அ டேலண்ட்ட வந்து நான் வெளிப்படுத்தி நான் பெரிய ஆளா இருக்கேன் அப்படின்றீங்க. கரெக்ட் தான். ஆனா அதுவும் என்ன கிடையாது. சரியான விஷயம் கிடையாது. அப்போ சக்சஸ் அப்படின்னா எது அப்படின்னா, நீங்க நல்லா வாழ்ந்து, உங்க குடும்பத்தோட சேர்ந்து வாழ்ந்து, அ அந்த மரபு வந்து அடுத்த தலைமுறைக்கு நீங்க வந்து விட்டு செல்றது, கடத்துறது. அதுதான் வந்து உண்மையான சக்சஸ். உண்மையான ஜெனடிக் அப்டேட்டே அதுதான். நான் வந்து வேலை பார்க்குறேன். எனக்கு வந்து நல்லா இருக்கு. நான் இப்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஆளா இருக்கேன் சொசைட்டில அப்படிங்கிறது கிடையாது. நீங்க இறந்து போயிட்டீங்க அப்படின்னா, சீரியஸா சொல்றேன். நம்ம காலத்துக்கு அப்புறம் ஃபோட்டோல வச்சிருப்பாங்க. அடுத்த 3 ஜெனரேஷனுக்கு காணாம போயிடுவோம். எவ்வளவுதான் இந்த சமூகத்துக்கு பங்காற்றி இருந்தாலும் கடைசியில ஃபோட்டோல தான் இருப்பீங்க. உங்கள மாரி இன்னொரு ஆள் வரணும் அப்படின்னா, அதுக்கு நீங்க நல்லா குடும்பத்தோட சேர்ந்து குடும்பத்துக்கு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுத்து, சேர்ந்து வாழ்ந்து உங்களுடைய அந்த ஜீன வந்து நம்ம கடத்துறது தான். ஸோ, இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த தரவுகள நாம எப்படி சேமிச்சு வைக்கிறோம் அப்படின்றது. ஸோ, டவர் ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுல வந்து ட்வின் ப்ராஜெக்ட்டா வந்து சிவாஜி அப்படின்னு சொல்லியிருக்கேன். சிவா ஏஐ மாதிரி, ஜின்றது ஜெனரேஷன். ஸோ, அதுல வந்து இவங்களுடைய தரவுகள் எல்லாமே வந்து சேமிக்கப்பட்டு இருக்கும். ஸோ, அத வச்சு இப்போ யார் வேணாலும் அவங்களுடைய டேலண்ட் எனக்கு இந்த டேலண்ட் வேணும் அப்படின்னா, அவங்க அந்த தரவுகள யூஸ் பண்ணி அவங்க அந்த டேலண்ட்ட வந்து கெயின் பண்ணிக்க முடியும். கெமிக்கல்ஸ சேஞ்ச் பண்ணி. திடீர்னு ஒருத்தர் வந்து நல்ல ஒரு பாட்டு பாடுற ஆற்றல் வேணும் அப்படின்னா, அவங்க வந்து அத வந்து எலக்ட்ரிக் சிக்னல்ஸா ரிசீவ் பண்ணி, அவங்க நல்லா பாட ஆரம்பிக்கலாம். அதே மாரி மியூசிக்ல எனக்கு வந்து நாலேட்ஜ் வேணும்னா, எலக்ட்ரிக் சிக்னல்ஸா மட்டுமே அந்த டேலண்ட்ட வந்து அவங்களால எடுத்துக்க முடியும். ஸோ இது ஒரு ப்ராஜெக்ட்டா இருக்கு. ஸோ இதெல்லாம் வரும்போது, நமக்கு தோன்ற ஒரே விஷயம் என்னன்னா, இந்த மாரி ப்ராஜெக்ட்ட எடுத்துட்டு வரோம் அப்படின்னாலுமே, குடும்பத்துக்குன்ற தேவையே இல்லாம போயிடும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா. ஸோ ஒரு கம்யூனிட்டியா வாழற அளவுக்கு நாம எப்படி இருக்கணும்? ஒற்றுமையா இருக்கணும், புரிதல் இருக்கணும். கெமிக்கல் பேலன்ஸ் நடந்தாலே என்ன ஆயிடும்? எல்லாருமே சந்தோஷமா வாழ்வாங்க. பெஸ்ட் வெர்ஷன்ல இருப்பாங்க. கெட்ட எண்ணங்கள் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு சமூகம் வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ரொம்ப பெரிய ஆசை. ஸோ என்னதான் டேட்டாவ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் அப்படின்னு சொன்னாலுமே, அ அவங்களோட டேலண்ட் எல்லாமே, மரபறிவு எல்லாமே வந்து தரவுகளா நம்ம வந்து எலக்ட்ரிக் சிக்னல்ஸ்ல நாம வந்து அனுப்ப முடியும் அப்படின்னாலுமே, அந்த குடும்பம் அப்படிங்கிற ஒரு அமைப்பும், அந்த ஏஸ்தட்டிக்கான விஷயங்களும், இந்த ஃபீலிங் இது எல்லாமே தான் நம்மள உயிர்ப்போட வச்சிருக்கும். நமக்கான டோபமைன குடுக்கும். அதுதான் நம்மளுடைய வாழ்நாள கூட்டும்.
இது இல்ல அப்படின்னு சொன்னா, அப்புறம் டோபமைனுக்கு நாம கெமிக்கல்ஸ் தான் சில கெமிக்கல்ஸ எடுத்துட்டு நம்ம வந்து வாழற மாதிரி ஆயிடும். எல்லாமே இருந்தும், அ டெக்னாலஜி உச்சத்த தொட்டும் ஒரு லிவிங் டெட் அப்படின்ற மாதிரி வாழறதுக்கு விருப்பமா? இல்ல ஃபேமிலியோட ஒரு பெரிய கம்யூனிட்டியா உயிர்ப்போட வாழறதுக்கும், சந்தோஷமா வாழ்றதுக்கும் எப்படி பழைய காலத்துல, ஆதி காலத்துலலாம் வாழ்ந்தாங்களோ, ஆதி காலத்துல டெக்னாலஜி இல்லன்னு நீங்க சொல்லவே முடியாது. டெக்னாலஜியும் இருந்தது, இயற்கை வளங்களும் இருந்தது. டெக்னாலஜி இயற்கை வளங்களுக்கு எதிரானது கிடையாது. மனிதனுடைய அகங்காரமும், பேராசையும் இதெல்லாம் தான் என்ன பண்ணுது? அழிவ நோக்கி பயணிக்குது. ஸோ, அந்த மாதிரி ஒரு வாழ்வியல் முறைய நாம தேர்ந்தெடுக்க போறோமா? அப்படின்றது தான் இந்த கட்டத்துல நாம முக்கியமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். நன்றி. லவ் இஸ் காட்.